Did you know the cancer tries to shut down vitamin D system? Here is how it happens. Hello there, I am Dr. Iva, a doctor of naturopathic medicine and holistic health expert. Cancer cells நம்ம பாடியில் growth ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு த்ரெட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிளாக் பண்ணும். அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா விட்டமின் டியை வந்து பிளாக் பண்ணும். ஸோ எப்படி பிளாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருந்து ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்சைம்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு அந்த என்சைம்ஸை பிளாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லிவர் அண்ட் கிட்னி வந்து நமக்கு அந்த விட்டமின் டியை மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேராதைராய்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதில் பேராதைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோனுக்கு ஈக்குவலாக ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா போனில் இருக்கிற கால்சியம் எல்லாத்தையும் பிளட்டில் வந்து டெபாசிட் பண்ணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனில் இருக்கிற கால்சியம் எல்லாம் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த விட்டமின் டியோட ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். அதுக்கு நமக்கு ரொம்ப ஹையர் டோஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நியர்லி 50,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் விட்டமின் டி கொடுக்கணும். அதோட சேர்த்து நம்ம விட்டமின் K2, மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் கொடுக்கும்போது ஸோ மறுபடியும் அந்த விட்டமின் டியோட ஆக்டிவிட்டியை ஆக்டிவேட் பண்ணி கேன்சர் செல்ஸோட growth-ஐ வந்து தடுக்க முடியும். So watch my next reel to learn how to increase your vitamin D naturally. Thank you.